ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தொட்டுக்க நீங்கள் கூட்டு, பொரியல், அப்பளம் எதுனாலும் இதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வெண்டைக்காயில் வழுவழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால குழம்புல போட்டால் பசங்களும் சரி யாரும் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் வழுவலுன்னு இல்லாமல் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குழம்புங்கிறதுனால கொஞ்சம் நீளமாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இந்த எண்ணெயில் வதக்கிறதுலேயே பாதி அளவுக்கு வெந்துடும். நமக்கு சிம்மில் வச்சே வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் இது நல்லா வதங்கி வரதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ பாதி அளவுக்கு நமக்கு வெந்துடும் இதுலேயே. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த காரக்குழம்புக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. காரக்குழம்பு கட்டாயம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. காரக்குழம்பு இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் எந்த காரக்குழம்பு செஞ்சாலும் கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு எல்லாம் பொரியறதுக்கு முன்னாடி வேறு எதுவும் அடுத்தது போடாதீங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் மலை பூண்டுங்கிறதுனால பெருசாக இருந்தது, அதனால் ஒரு 4-5 துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகி வரட்டும். இது கூட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும் நமக்கு. உப்பு போட்டுட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நான் 3 தக்காளி பழம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதில் நாம் தக்காளி கட் பண்ணாமல் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறதுனால நமக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்துருக்க தக்காளி நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா வதங்கி வரணும். அதுக்காக நம்ம ஒரு 3-4 நிமிஷம் மூடி போட்டு இதை மாதிரி வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இது கூட என்ன மசாலாலாம் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கலருக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சோம்புத்தூள் இருந்தால் அதை கூட இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். இப்போ தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. இப்போ எண்ணெயிலே வதங்கி நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகணும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கே கரெக்டாக இருந்தது. கொதித்து வர்றதுக்கு கரெக்டாக இருந்தது. காரக்குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதித்து வருது. கொதித்து வந்த உடனே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காவை சேர்த்தா போதும். நம்ம ஏற்கனவே அரை வேக்காடு நம்ம வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் வெண்டைக்காய் வேகணும்ல, அதுவும் நல்லா வேகணும். நாம் புளி தண்ணி சேர்த்துருக்கோம்ல, அதோட பச்சை வாசனை நல்லா போகணும். அதுக்காக நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டோம். நம்ம ஊற்றிருந்த எண்ணெய்லாம் நல்லா மிதந்து வருது. வெண்டைக்காவும் நல்லா வெந்துடுச்சு. நம்மளோட சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் போட்டிருந்த வெண்டைக்காவும் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நம்ம இதில் இறக்கும்போது கொஞ்சமாக மல்லி இலையும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். எந்த காரக்குழம்பு செஞ்சாலும் லாஸ்ட்டில் இந்த மாதிரி மிளகுத்தூள் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.